பாவத்தின் கரையுண்ட இப்பூமி பந்தை தன் குருதி கொண்டு களவிட வந்த அந்த குலமகன் ஒளிரத் தொடங்கினான். சீடர்களே, உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். அதுவே நீங்கள் என்னுடையவர்கள் என்பதன் அடையாளம். போதகரே, நீர் அருளப்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒளிக்கு சான்று பகர வந்தவர் அருளப்பர், இறைவாக்கினரிலும் மேலானவர். மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரிடம் சென்றனர். உயிரோட்டம் நிறைந்த ஆவியால் உந்தப்பட்ட அருளப்பரின் புது வாழ்வு பற்றிய போதனைகளை கேட்டு மக்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெற்றனர். மெய்யடியாளர்கள் ஆலயத்தில் அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொடும் காலம் இறையரசுடன் வந்துவிட்டது. போதகரே, நீர் எதற்காக எமது சட்டங்களை அவமதிக்கின்றீர்? ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது என்பது எமது சட்டம். நீரோ நோயாளரை குணமாக்குகின்றீர். ஓய்வு நாள் மனிதர்களுக்காகவே அன்றி மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. சட்டம் மக்களுக்கே அன்றி மக்கள் சட்டத்திற்கு அல்ல. ரோமை பேரரசு நமது மண்ணில் நம்மை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவ்வக்கிரம அடக்குமுறையாளர்களுக்கு இறை மக்களாகிய நாம் வரி செலுத்த வேண்டுமா? எனக்கு ஒரு நாணயத்தை காட்டுங்கள். இந்த நாணயத்தில் உள்ள தலை யாருடையது? அரசனுடைய. அவ்வாறாயின் அரசனுடையதை அரசனுக்கு கொடுங்கள், இறைவனுடையதை இறைவனுக்கு கொடுங்கள். அமைதியின் மக்களாக வாழுங்கள். ராயப்பா, அந்த சிறுவர்களை என்னிடம் வரவிடச் சொல். அவர்களை தடுக்காதீர்கள். எனது அரசு இத்தகையோருக்கே உரியது. நீங்கள் இச்சிறுவர்களைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். இவர்களை பாருங்கள், எவ்வளவு தாழ்மை! சிறுவர்களையும் இளைஞர்களையும் மதியுங்கள், அவர்களை வாழ விடுங்கள். சிறுவர்களுக்கு இடரலாய் இருப்பவர்கள் கழுத்தில் கல்லை கட்டி அவர்களை ஆழ்கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நலம். தன் கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டு கள்ளக்காதலுடன் உறவாடுகிறார். இவளின் விபச்சார வாழ்க்கை ஊருக்கே தெரியும். இன்று இவள் கையும் மையுமாய் பிடிபட்டாள். போதகரே,
இவளை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறது மோயிசனின் சட்டம். இவளை கொல்வதற்கு துரத்தி பிடிக்க வர அவள் அடைக்கலம் தோழி இங்கு வந்து விட்டாள். இவளை நாங்கள் இழுத்து சென்று எங்களுடைய சட்டத்தை நிறைவேற்ற நீர் தடை செய்யக்கூடாது, கொறுக்கிடவும் கூடாது. பேசுவே, விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடித்த இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. நீர் என்ன சொல்கிறீர்? இவளுக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறீரா? உங்களில் குற்றம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும். நாம் கேட்பது ஒன்று, நீர் கூறுவதோ வேறொன்று. நமது வாழ்வியல் பற்றியது அல்ல இப்போதைய விவாதம். பாவியாகிய இவளை தண்டிக்க வேண்டுமா அல்லது கூடாதா என்பதுதான் கேள்வி. பெண்ணே, உன்னை கல்லால் அறிந்து கொள்ள வந்தவர்கள் எங்கே? எல்லோரும் போய்விட்டார்கள் போதகரே. யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை போதகரே, இல்லை. நானும் தீர்ப்பிடேன். போதகரே, நானோ பாவி. நான் செய்த துரோகங்கள். சரி, இனிமேல் பாவம் செய்யாதே, அமைதியுடன் போ. நன்றி போதகரே, நன்றி. நன்றி போதகரே. நான் என்னையே உணர்வேன், என்னையே நான் அறிவேன். நன்றி போதகரே, நன்றி. நன்றி போதகரே, நன்றி. சீடர்களே, நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி. ஆண்டவர் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். Hosanna, 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 Hosanna,
போதகரே, உமது சீடர்களை கண்டி. இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கற்களே கூவும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு. வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு. போதகரே, இவற்றையெல்லாம் செய்கிறீரே, உமக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? நீர் எமக்கு ஒரு அடையாளத்தை காட்ட முடியுமா? இந்த கோவிலை இடியுங்கள். இதை 3 நாட்களில் திரும்ப கட்டி எழுப்புவேன். 3 நாட்களில் இந்த ஆலயத்தை எழுப்ப இவக்கு 46 ஆண்டுகள் ஆயின. இவன் 3 நாட்களில் 3 நாட்களில் கட்டி விடுவானா? 3 நாளில் என்ன பைத்தியக்காரத்தனம்! இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன். 3ஆம் நாள் என் பணி நிறைவுறும் என்று நீங்கள் போய் அந்த நரிகளிடம் கூறுங்கள். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் குட்டிச் சேர்ப்பது போல் நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். ஆனால் உனக்கு விருப்பமில்லையே, உனக்கு விருப்பமில்லையே. நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்கள் பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு உங்கள் மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். பிறர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதையே நீங்கள் முதலில் அவர்களுக்கு செய்யுங்கள். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவடைவர்.
சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீதியின் நிமித்தம் துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். இது இவனுக்கு வந்து எவ்வளவு நாளாயிற்று? இது குழந்தையிலிருந்தே இவனை வருத்துகிறது. இவனை கொல்வதற்கு தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த பேய் தள்ளியதுண்டு. அவன் படும் வேதனை என்னால் சகிக்க முடியவில்லை. ஏதாவது செய்ய இயலுமானால் மீது இறங்கிடும் ஆண்டவரே. இயலுமானால் நம்புகின்றவர்களுக்கு எல்லாம் இயலும். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன். ஊமை சவிட்டு ஆவியே, இவனை விட்டு வெளியே. இனிமேல் இவனில் நுழையாதே. இவன் இறந்து விட்டான். எனக்கு அப்போதே தெரியும். இந்த இயேசு தனது மந்திர தந்திர வித்தைகளை பயன்படுத்தி இவனை கொன்று விட்டான். மகனே, எழுந்து. ஆண்டவரே, என் மகன் நலம் அடைந்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்று ஓய்வு நாள். இயேசு சுபக்கூடத்தில் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, இன்று ஏதாவது கண்கட்டு வித்தை செய்கிறானோ? பார்ப்போம். ஏய், இங்கே வா. அங்கே போதவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். நீ அவர் முன் போய் நில். அவர் உன்னை குணமாக்கினாலும் குணமாக்குவார். போ போ. அவனை கையும் மெய்யுமாக பிடிக்க இதுவே சரியான சந்தர்ப்பம். ஓய்வு நாள். இன்று ஓய்வு நாள். போதகரே, இன்று ஓய்வு நாள். ஓய்வு நாள். ஓய்வு நாளில் உங்களும் தங்களின் ஒரு ஆடு குழியில் விழுந்து விட்டால் அதை தூக்கி விடாமல் இருப்பீர்கள். ஆட்டை விட மனிதன் எவ்வளவோ மேலானவன். நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் எது செய்வது முறை? பிறருக்கு நன்மை செய்வதா, தீமை செய்வதா, உயிரை காப்பதா, அழிப்பதா? கூறுங்கள். உன் கையை நீட்டு.
இவனது போக்கு அத்துமாறி போகின்றது. எங்கள் கண் முன்பாகவே ஓய்வு நாளை அவமதித்தது மட்டுமல்லாமல் இவன் மக்களுக்கு பிழையான முன்மாதிரி காட்டுகிறான். இவனை இப்படியே விட்டு வைப்போமையானால் இஸ்ரேலிடம் அழிவதற்கு இவன் ஒருவனே போதுமானவன். போதகரே, இன்றும் வழக்கம் போல் வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கலிலேயர் பலரை பிலாத்துவின் படைகள் கொன்றழித்து விட்டனர். தீவிரவாதி கைது செய்யப்பட்டு விட்டார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உறுத்துடையவர் ஆக்குகின்றனர். மானிட மகன் மாட்சிமை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் கையளிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு கொலை தீர்ப்பிட்டு அவரை எளிநகையாடுவர். சாட்டையால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிற இனத்தாரிடம் அவரை ஒப்படைப்பர். ஆண்டவரே, ஐயோ, இது வேண்டாம். இது உமக்கு நடக்காது ஆண்டவரே. அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். ஏனெனில் உன்னுடைய கருத்துக்கள் கடவுளுடைய கருத்துக்கள் அல்ல. பிலாத்துவிற்கு எமது பணிவான வணக்கங்கள். பொழுது புலர்ந்தும் புலராத காலை வேளையில் உம்மிடம் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நேற்று இரவு தலைமை சங்கம் கூடியது. புரட்சிக்காரன் ஒருவனை குற்றவாளியாக கண்டு அவனை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்க இங்கு வந்துள்ளோம். உங்களுக்கு சட்டங்கள் உள்ளன. பின்பு எதற்காக என்னிடம் வந்தீர்கள்? எவருக்கும் மரண தண்டனை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவை ஏற்படும் போது கல்லால் அறிந்து கொள்வீர்கள். இது ரோமை பேரரசுக்கு எதிரான தேச துரோகத்தை பற்றியது. சமயம் உங்களது அரசியலே எனக்கு சமயம். மக்கள் மத்தியில் உள்ள அரசியல் பற்றி எனக்கு நன்கு விளங்கும். உங்களுடைய மதிப்பை பாதுகாப்பதற்காக ரோமை பேரரசு கொலை தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது உங்களது திட்டம். வாதாடுவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. இந்த குற்றவாளி இயேசுவை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம். நாசரேத்தூரில் பிறந்தவன், தச்சன் சூசையின் மகன், தாய் பெயர் மரியாள். 12 வருடம் சேர்ந்து உங்களுடைய சமய அமைப்புக்கு சவால் விடுத்தவன். இவனை பற்றி நான் எல்லாமே அறிந்து வைத்துள்ளேன். சரி, அவனை அழைத்து சென்று விசாரணை செய்வேன். மக்கள் மத்தியில் பலத்த செல்வாக்கு உண்டு.
தனிப்பட்ட முறையில் உனக்கும் எனக்கும் எந்த தகராறும் இல்லை. நீங்கள் யாரையும் வணங்கலாம், யாரையும் பின்பற்றலாம், எத்தகைய கருத்துக்களையும் வெளியிடலாம். எனக்கு தெரியும், ரோமை பேரரசனை நீங்கள் உள்ளத்தால் போற்றுவதும் இல்லை, பொருட்படுத்துவதும் இல்லை. ஆனால் ரோமை பேரரசுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியும் தவிடுபடியாக்கப்படும். நீ விடுதலை அளிக்கும் மீட்பர் என்றும் யூதர்களின் அரசன் என்றும் பறைசாற்றினாயன. உன்னுடைய குருக்களும் தலைமை சங்கத்தினரும் தீர்ப்பிட என்னிடம் கையளிக்கும். நீ மீட்பதான். உன்மீது பாரதூரமான குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதன் கராகரத்தை அறியாமல் நீ ஏன் மௌனமாக நிற்கின்றாய்? உன்னை கொல்லும் அதிகாரம் என்னிடம் உண்டு என்று நீ அறிவாயா? நான் விரும்பினால் உன்னை விடுதலையாக விடுதலை உணர்வு மேலிருந்து அருளப்படாவிடில் என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மேலுலகம் பூவுலகம். சரி, நீ உண்மையாகவே யூதர்களுடைய அரசன் தான். இதை நீராக கூறுகிறீரா அல்லது என்னை குறித்து மற்றவர்கள் இதை உம்மிடம் சொன்னார்களா? நான் யூதனா என்ன? உன்னுடைய குருக்களும் தலைமை சங்கத்தினரும் தீர்ப்பிட என்னிடம் கையளித்துள்ளனர். நீ என்ன செய்தாய்? எனது அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அன்று. எனது அரசு இந்த உலகத்தை சார்ந்ததாயின் நான் ஜூதர்களிடம் கையளிக்காதபடி என்னுடைய காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆகையால் என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அன்று. உனது அரசு அப்படி என்றால் நீ உண்மையாகவே ஒரு அரசன். எனது அரசு எளிய மனத்தோருடைய பிச்சைக்கார அரசு. துயருவோர், நரகத்தின் தூண்கள், சாந்த குணமுள்ளோர். அவர்களால் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட முடியுமா? நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர், நீதி நியாயம் அனைத்துமே அரசியல் இரக்கமுடையோர், பலவீனர்கள், தூய உள்ளத்தோர், அரசியலுக்கு அருகதையற்றவர்கள், அமைதி விரும்பிகள். அவர்கள்தான் பயங்கரவாதத்துக்கு தூவமுடுபவர்கள். எனது அரசு அன்பின் அரசு, அருளின் அரசு. இவ்வரசை நிறுவவும் உண்மைக்கு சான்று பகரவும் நான் இந்த உலகில் உதித்தேன். உண்மையை விரும்பும் அவர் என் குரலை கேட்கின்றார். உண்மை 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 என்றால் என்ன? ஜெருசலேம் மக்களே, இயேசுவாகிய இவனை தேச துரோகத்தில் ஈடுபட்ட குற்றவாளி என்று என்னிடம் படைத்தீர்கள். இவனை நான் நன்கு விசாரணை செய்தேன். இவன் குற்றவாளி அல்ல என்று ஜெருசலேம் பக்தர்களே, உங்கள் மீது நான் வைத்திருக்கும் மதிப்பை
நீங்கள் நன்கு அறிவீர்கள். திருவிழாவின் போது உங்களுக்கு என்று ஒரு கைதியை விடுவிப்பது வழக்கம். உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் குற்றத்தை பற்றி எழுந்துள்ள கருத்து வேறுபாட்டை அகற்றுவதற்கு ஒரு நல்ல வழி உண்டு நான் நினைக்கிறேன். இச்சிறைக்குள் பரபாஸ் எனும் கொலை குற்றவாளி ஒருவன் உள்ளான். எனவே நீங்களே தீர்மானியுங்கள், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையா இல்லை உங்களது அரசன் என்று கூறும் இயேசுவையா? நான் இன்று ஒரு பயங்கர கனவு கண்டேன். தெய்வீகம் பொருந்திய சாந்தம் நிழலாடிய ஒரு முகம் உருக்குலைந்தது. உடலெங்கும் அடிக்காயங்கள், செவ்விரத்தத்தால் அந்த வதனம் சிதைந்து இருந்தது. ஆனாலும் அது முகிலிடை மறைந்த இளம்பிறை போல் சாந்தமாக ஒளி வீசியது. உண்மையும் நீதியும் அதன் கண்ணில் மின்னியது. அது என்னை ஏறெடுத்து பார்த்தது. எனவே அந்த நீதிமானின் மட்டில் எச்சரிக்கையாக இருங்கள். முடிவு செய்து விட்டீர்களா? ஆம், முடிவு செய்து விட்டோம். நான் என்ன செய்ய வேண்டும்? பரபாஸ் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஏகோபித்த விருப்பம், வேண்டுகோள். பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். உங்களது வேண்டுகோள் எனக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. இருந்தும் நான் கொடுத்த வாக்கின்படி பரபாசை விடுதலை செய்வேன். ஆனால் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல. உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறிவிட்டீர்கள். சற்று பொறுமையாக இருங்கள். நான் என்னுடைய தீர்ப்பை கூற எனக்கு என்னும் அவகாசம் வேண்டும். அதற்கிடையே இயேசுவை சாட்சியாடிக்க உத்தரவிடுகிறேன். சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும். பதமலர்கள்
இத்தனையும் போதாமல் இறைமகனை பாராமல் முள் எடுத்தார், முடி கொடுத்தார், மூச்சுடனே அடி புதைத்தார். ஒட்டியது செல்வார், ஒட்டியது மண்ணே, மூடியது தூயமை, வாடியது வான்முகமே. இதோ மனிதன். இதோ உங்கள் அரசன் ஜேசு. ஆம், கடவுளின் மகன் என்று கூறிய இவன் எங்களுடைய அரசன் அல்ல. உங்களுடைய அரசனை நான் எவ்வாறு சிலுவையில் அறைவது? செசார் அல்லாத வேறு அரசன் எமக்கு இல்லை. இந்த நீதிமானுடைய ரத்தம் என் மீது சிந்தாதிருக்கட்டும். நான் குற்றமற்றவனாக இருப்பேன். எனவே நீங்களே அவனை அழைத்து சென்று சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இவனுடைய ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மீதும் இருக்கட்டும். எங்கள் சந்ததி மீதும் இருக்கட்டும். மனம் உருகலையோ
சிலுவையில் பொருத்திய பலகையை யார் ஆணையின் பேரில் அழுங்கினீர்கள்? நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன். அதை கேட்க நீர் யார்? நாம் யார் என்று காட்டுவோம். ஆளும் பிலாத்துவிடம் சொல்வோம். தகராறு வேண்டாம், தகராறு வேண்டாம். இந்த இயேசு தானே அரசன் என்று கூறியதாக எழுதுங்கள். எழுதியதுதான். விலகிச் செல்லுங்கள். ஆலயத்தை இடியுங்கள் என்று கற்பித்தவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அனுபவி. அனுபவி. இறையரசு அண்மித்து விட்டது என்றவனின் வரலாறு முடிவை அண்மித்து விட்டது. கடவுளின் மகன் என்ற கர்வத்தில் போதித்தவர் நீ கடவுளின் மகன் தானே? எங்கே அந்த கடவுளே வந்து உன்னை காப்பாற்றட்டும் பார்ப்போம். புதுமைகள் பல செய்தாய் என்று கூறினார்கள். எங்கே நீ செய்யக்கூடிய புதுமை ஒன்று இன்று உண்டு. கீழே இறங்கு. நீ கடவுளின் மகன் என்று உடனடியாக நம்புகின்றோம். கீழே இறங்கு. மக்களை மீட்டவன் இன்று இவனே மீட்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளான். கடவுளின் மார் என்று கூறிய இவன் எங்கே? கீழே இறங்கி வா. நீ கடவுளின் மார் என்று நாங்கள் நம்புகின்றோம். பிதாவே, என் பிதாவே, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அறியாமல்
இவர்களை மன்னித்தருளும். பார்த்தீர்களா, மன்னிக்கட்டுமா? எத்தகைய கொடையவளல்ல, உண்மையான பரோபகாரி. அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தாகமாயிருக்கு. எல்லாம் முடிந்தது. பிதாவே, உமது திருக்கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன்.
அறிய